Welcome to Shots for Vlogs. வெல்கம் ஷார்ட்ஸ் vlogs. யோ எங்கயா சிப்ஸ் வாங்க போனவன் எங்கயா என்ன ஊத்தி வச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ போனவன் எங்கடா குடிச்சிருவோம். பதிரி நீயும் ஏன்டா மைக்க சாரி இல்ல ஒரு ஏய் நம்ம ஜூஸ் தான்டா குடி गाइस. ஐயோ அங்க பாருங்க பெப்சிங்க. இந்த நாய் பிச்சை வச்சிருச்சு. எப்படி கொடுத்து வர சரி பாபா பெப்சி ரொம்ப நேரம் தான் இல்லையா நம்ம வந்து நம்ம வரதுக்கு லேட் ஆகுது. பதிரி நீயும் வா பதிரி. வா பத்ரி நம்ம ஜூஸை குடிச்சா வெயிலுக்கு முடியல. சரி பதிரி ஐயோ நான் வர மாட்டேன். என்னப்பா நான் பதிரில சட்டப்பட்டு முடி சீரா அப்பா சூப்பர் பா கேமரா மறந்து உட்காரணும். நேரா இவன் ஏன் மூஞ்சி தெரியுமா அப்போ அசிங்கமா இல்ல நான் வந்தோம்னா ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னீங்க. அதான் நாங்க நின்று வெயிட் பண்ணிட்டு நைஸா குடிக்கிறீங்களா? வெயிட் பண்ணிருந்தியா ஒளிஞ்சிருந்து பாத்தியா? அப்ப நீங்க இருந்து போவே இல்லையா? நான் போனா நீங்க குச்சிருவீங்களா? வந்து 5 செகண்ட்ஸ் தான் ஆகுது. வந்து ரொம்ப நேரமா நாங்க வெயிட் பண்ணி 5 செகண்ட்ஸ் தான் ஆகுது. எவ்வளவு நேரம் சிப்ஸ் பிடிச்சு போடுங்க பாக்க. அரை மணி நேரம் லைட் கண்டென்ட் எடுத்து கேமரா செட் பண்ணதுக்குள்ள மூணு மறைக்கிறதே வேலையா வச்சு வந்துட்டாரு. லைட் மறைக்கிறது அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? அது ஒண்ணும் இல்ல गाइस. இங்க வா லைட்டா மார்ச்சிட்டு இருந்துச்சு. அதை எடுத்த மாத்தோம். அதான் எடுத்த மாதிரி. உங்களுக்கு அது இல்லையா? சியர்ஸ். எனக்கும்பா சொல்லிவிட்டு வேலை படங்கள் செய்யணும். வெல்கம் டு ஷார்ட்ஸ் for Vlogs. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எதுக்கு இந்த மீட்டிங்? Cool drink is injurious to growth. வெயில் மாசத்துல இப்படிலாம் வெட்டையை பிரிச்சு உட்கார்ந்தோம் அப்படின்னாக்க செம்மையா இருக்கும். You know? எதுக்கு இந்த மீட்டிங்? கேட்டான் பாரு. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. இந்த சீரிஸ் எதுக்கு அப்படின்னாக்கா மொட்டை மாடி வித் கோஸ்ட் ஸ்டோரிஸ் எபிசோட் 1. எல்லாம் அவங்க லைஃப்ல நடந்த பேய் கதையை இன்னைக்கு இந்த இடத்துல ஷேர். அதே நாங்க பீச்ல வந்து இதை பத்தி பேசியிருப்போம். ஆமா, ஆனா அது அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா ஹிட் ஆகல. சோ அதனாலதான் இந்த செட்டப். ஆனா இந்த செட்டப்ல பேய் கதை பேசுறது ரொம்ப புதுசா இருக்கும். ஆரம்பிங்க. யார் பேசுறா? ஃபர்ஸ்ட் பேக்கல பஜி என்ன தேடுறாங்க? ஆமா பாதி தான் பேசவே இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி வரணும். நீ தான் ஃபர்ஸ்ட் இப்படி வரணும். இந்த மாதிரி ஒரு எம்பாரசன்ல இந்த மாதிரி ஒருத்தன். गाइस இந்த பேய் கதை எதுக்கு அப்படின்னாக்கா சும்மா தாங்க போதும் போல. பேச வரல. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும். என்னடா ரோலிங் வேஸ்டா போயிட்டு இருக்கு சீக்கிரம். டேய் ரோலிங் வேஸ்டா போயிட்டு இருக்குடா சீக்கிரம்டா. இல்ல நான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. யாருமே நான் பதிரிக்கு தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்த அவனுக்கு. அதாவது தண்ணி எடுங்க. சுமார் ஒரு 25 ஒரு அருமையான பேய் கதை சொல்லட்டுமா? என்னடா பண்ற? சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சக்க 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 சக்கன்னு காட்டுக்குள்ள ஒரு சத்தம். யாரும் நம்ப மாட்டாங்க. ரைட் விடு. அதாவது பத்ரி வந்து சுகர் கட்ல இருக்கனால அவனுக்கு வந்து கிளியர் ஜிம். அதாவது இப்போ இது என்ன கதை அப்படின்னாக்கா என் லைஃப்ல நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட். அதாவது என்ன கதை அப்படின்னாக்கா இவ்வளவு இருந்த மாட்டேங்கிறா அவன் கவலை. இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அப்படியாப்பா? ஆமா, அதாவது நான் எங்க அப்பா அண்ட் மை கசின் எல்லாரும் சேர்ந்து ஈரோடுக்கு ஒரு வேலையாக ஈரோடுக்கு போறோம். நைட் அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 11 மணி ஆயிருச்சு அந்த வேலை முடிய. 11 மணிக்கு அப்புறம் வந்து சாப்பிட்ற கடைங்க எல்லாமே க்ளோஸ்டு. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டுட்டு ஒன்லி சிக்கன் தந்தூரி பெப்பர் சிக்கன் அது இது ஒன்லி சிக்கன் மட்டும் ஷவர்மா யோமா சாப்பிட்டுட்டு என்ன பண்றோம்னாக்கா ஏறி ஊட்டி போறோம். இது வந்து ஊட்டி கதை. இது ஆக்சுவலி ஊட்டியில வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நான் பேய் கதை கேட்டதில்லை, ஊட்டியோட பேய் கதை கேட்டதில்லை. நாங்க ஃபீல் பண்ண அதே கதையை நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல போறேன். சொல்லலாம். ஊட்டிக்கு வந்து 7th பெண்ட் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வண்டிங்கன்னா எங்க கூடயே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு செவன்த் பெண்ட் போனோம் கைஸ். மேலே போய் பார்த்தாக்கா பின்னாடி ஒரு வண்டி கூட இல்லை. ஏய் அவனை சும்மா இருக்க சொல்லுங்கடா. அவன் என் மைண்ட மாத்துறான்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். 7th பெண்டுக்கு மேல போனாக்கா பின்னாடி வண்டியே காணோம்.
நாங்களும் சரி மேலே ஏறி என்ன பண்றோம் அப்படின்னாக்கா என்னடா வண்டியவே காணோம் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி மேலே பார்த்தாக்கா செம்ம ஸ்டார். என் லைஃப்ல கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஸ்டாருங்களை பார்த்தேன். வானம் பூரா ஸ்டாரு, பயங்கரமா இருந்துச்சு அந்த என்ன பண்றோம் அப்படின்னா சரி கார்ல ஏறி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போலாம், நம்ம தான் வந்துட்டோமே, மணி 2 ஆயிடுச்சு, இது மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு புத்தி போதா இது புத்தி போதா இது எவ்வளவுதான் அடிக்கிறது குச்சி தொலை. அதுக்கப்புறம் கார் ஏறி நாங்க எல்லாம் கிளம்புறோம், மேல ஏறுறோம். கரெக்டா ஒரு 8வது 10வது பெண்டுல வந்து என்ன அப்படின்னாக்கா ஆட்டம் கலையுது. இப்படி ஏற வேண்டிய ஊட்டிக்கு இப்படி போயிட்டோம், காடு வழியா போயிட்டோம். காடு வழியா போயிட்டு நேரம் அப்படியே உள்ள போறோம், போக போக காடு, என்னடா வழியவே காணும். ஆனா ரூட் மேப் எப்படி காட்டுதுனாக்கா எங்க ஹோட்டலுக்கு நீங்க நேரா தான் போகணும் காட்டிட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல என்ன அப்படின்னாக்க வண்டி பாடு போயிட்டே இருக்கு. ரோடா இருந்தது பூரா மண் தரையா மாறிடுச்சு, அந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வழி ஆயிடுச்சு போக போக. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா பைசன் இருக்கு பாத்தியா, அது குழந்தைங்களோட வந்து ஒரு 20-30 பைசன் நிக்குது. இந்த பக்கம் பைசன், இந்த பக்கம் பைசன், பயங்கரமா இருந்துச்சு அந்த வைப்பாக. சரி அதை கடக்குறோம், அதை கடந்துட்டு மறுபடியும் நேரா போறோம். மறுபடியும் ஒரு 2 பக்கமும் காடு, நடுவில் மட்டும் ரோடு. வந்தோம் பாரு, ஒரு டிராவல் பண்ணி ஒரு குட்டி ரோடு வரையும் வந்தோம் பாரு, அந்த ரோடை விட எக்ஸஸா குறுகுன ரோடு ஆயிடுச்சு, இன்னும் ஒத்தடி பாதை ஆயிடுச்சு. மேலே ஏறுறோம், லாஸ்ட் ஒரு எண்டுக்கு போயிட்டு மேலே ஏறி நிக்கிறோம். ஒரு குகை, பெரிய குகை. என் லைஃப்ல அந்த மாதிரி குகையை நான் பார்த்ததே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல குகைன்னு ஒண்ணு பார்த்தது. அந்த குகைக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம், புலி இருக்கலாம், யானை இருக்கலாம், கரடி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவ்வளவு பெரிய குகை. நம்ம கசின் என்ன சொல்றாப்ல அப்படின்னாக்கா இந்த குகைக்குள்ள உள்ள பூந்து வெளியே போனாக்கா ஹோட்டல் வந்துருங்கிறாரு. எங்க அப்பாவுக்கு ஏறிச்சு அடி, ஒரே அடி, படாலுன்னு ஒரு அடி. ஆனா அந்த மனசை இப்ப சொன்னா ஒத்துக்க மாட்டாப்ல. இப்படி ஒரு அடி அச்சோன்னா ஒரு 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 எங்க இருக்கோம் இப்ப நம்ம, எங்க இருக்கோமா, இது யாரு உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்பாவா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அப்புறம் எங்க அப்பா டேய் வண்டியை திருப்பிடா அப்படின்னு சொல்லி வண்டியை விட்டு கீழே இறங்கினாக்கா கொஞ்சம் இப்படி விழுந்தாலுமே கீழே போய் விழுந்துருவோம். கீழே இவ்வளவு பெரிய டவுன், அது ஸ்லோப்பு, இந்த பக்கமும் டவுன், இந்த பக்கமும் டவுன். ஹேர் பின் பண்ணா எங்கேயோ இருக்குல்ல அது, அதுக்கும் மேல லாஸ்ட் எண்டு நாங்க தங்கியிருக்க ரூம்ல சொல்றாங்க அதான் லாஸ்ட் எண்ட். அதுக்கப்புறம் இறங்கி வரோம். அப்புறம் வண்டியை எப்படியோ ஓரளவுக்கு யூட்டர்ன் பண்ணி கீழே இறங்கி வந்துட்டோம். இறங்கி வந்தா ஒரு கோயில், அந்த கோயில்கிட்ட நிக்கிறோம். ஒரே ஒரு லைட் எரியுது, அந்த அந்த ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து நின்ட்டோம். இப்போ எங்களுக்கு எதுவுமே புரியல, என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி 3 பேர் மூஞ்சியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து வயிற்ற முட்டிருச்சு, அர்ஜென்ட்டா வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் இறங்குறேன் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு, நான் வந்து யூரின் மட்டும் பாஸ் பண்ணிட்டேன், ஒன் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இறங்குறேன். ஒன் பாத்ரூம் போற இடத்துல சல் ஒரு சவுண்டு, கொலுசு சவுண்டு. மிட் நைட்டு கிராமத்துக்குள்ள எவன்டா கொலுசு போட்டு நடக்கிறது? நடுராத்திரி ரோட்ல ஒரு இது கரெக்டா வந்து ஒரு 3 o'clock இருக்கும் இது நடக்கும்போது. நடுராத்திரியில யார் நடப்பா? அதாவது அந்த பக்கம் ஃபுல் பொட்டல் காடு, லைட் கிடையாது. இந்த பக்கம் மட்டும். ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா கிராம சைடுல எல்லாம் வந்துட்டு மோஸ்டா இந்த ஊருங்கெல்லாம் சில ஊர்ல ஹாண்டட் ஊர்னே இருப்பாங்க. ஏன்னா சாமிக்காக எல்லாம் பயப்படுவாங்க சில ஊர்ல எல்லாம். அவங்களாம் வந்து 6 மணிக்கே வீட்டுக்கு போயிருவாங்கன்ட்டு நான் நிறைய கதைலாம் கேட்டிருக்கேன். நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் ஒருத்தர் சொல்லுவாரு, அந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன், சொல்ற கதைலாம் பார்த்திருக்கேன். 6 மணி மேல மோஸ்டா எல்லாரும் வில்லேஜஸ்ல ஊர்ஸ்ல மோஸ்டா போயிடணும். மேக்ஸிமம் மினிமம் 6 அவ்வளவுதான். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு அதான் சாத்திப்பாங்க. ஆமா அவ்வளவுதான். ஏன்னா வெளியே வந்துட்டு மோஸ்டா பொம்பளை பிள்ளைங்களாம் மத்தியானம் வீட்டுக்கு வர வச்சிருவாங்க. அது மேல வெளியே விட அந்த அந்த சாயங்காலம் 5 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல பொம்பளை பிள்ளைங்க. அதே மாதிரிதான் இதுவும் போல கேரட் புடுங்கிறதுக்காக அந்த ஊரு, அது கேரட்டுக்கான ஃபேமஸான ஒரு கிராமமா. அது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நாங்க போய் நின்ட்டோம். சரி அப்ப நான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன பயம் அப்படின்னா சவுண்ட் கேட்டுச்சு, சல் சவுண்ட் காருக்குள்ள நான் வந்து ஏறி உட்காந்துட்டேங்க. சவுண்ட் கேட்டோன்னே யூரின் பாஸ் பண்ணாம வந்து உட்காந்துட்டேன். அடுத்து எங்க அப்பா இறங்குறாரு. எங்க அப்பாவும் சேம் ஃபீலிங், ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கசின் இந்த மேட்டரை சொன்னோடனே கசின் உள்ளே உட்காந்துட்டாரு, கீழே இறங்கல. அதுக்கப்புறம் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம், என்ன பண்றது தெரியல, தூக்கம் வருது. கசின் சொல்றாப்ல அப்படின்னா தூங்கிடுவோம். தூங்கிட்டு காலைல ஒரு விடிஞ்சோடனே அப்படியே ஒரு 2 மணி நேரத்தை விடிஞ்சோடனே வண்டி எடுத்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே இருக்கோம் எல்லாருமே. கட்ட கோயிலுக்கிட்ட ஒரு கருப்பு உருவம், அல்லாஹ்க்கா பார்த்தேன், சத்தியமா பார்த்தேன். இது வந்து என் லைஃப்ல நான் மறக்கவே முடியாது. அன்னைதான் என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஒரு பேய். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஒரு பேய். கரெக்டா கோயிலுக்கு வெளியவே ஒரு கருப்பு கலர் உருவம் இப்படி 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 இது ஒரு மாதிரி அலைன்மெண்ட் ஆயிட்டு இருக்கு இப்படி காத்துல. அந்த அந்த புகை, அதாவது நான் சும்மா இதுல போயிட்டு வெதர் செக் பண்றேன், 2ஓ 3ஓ இருக்குது ஊட்டியில. நான் இருக்கிற லொகேஷன்ல 2ஓ 3ஓ தான் இருக்குது லொகேஷன். அப்படியே காருக்குள்ளேயே பண்ணி இறங்குது டைரக்டா, ஜில்லு ஒதருது அப்படியே கை கால்லாம். ஏசி எல்லாம் போடாமலே ஏசி எங்க போடுறது அங்க போய் நான் சொல்றேன் காருக்குள்ள இறங்குது பண்ணின்னு. அங்க ஒரு இது மட்டும் ஆடினே இருக்குது இப்படி. நான் நினைச்சேன் ஐயோ என் கண்ணுக்கு தான் தெரிந்தா இல்ல இவன் கண்ணுக்கு எல்லாம் தெரிந்தான்னு சொல்லிட்டு அப்பாவை எழுப்புறேன்.
இல்லப்பா நான் பாத்துட்டேன், நீ பேசாம படுத்து தூங்கிடு அப்படின்னா. இது பாத்துட்டீங்களா? ஐயோ அப்படின்னு கசினை கேக்குறேன். ஆமா ஆமா தெரியுது. பேயெல்லாம் உண்மையிலே கருப்பு உருவமா தான் இருக்கும். ஆமா நான் பாத்துட்டேன், கருப்பு உருவமா தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். என்னப்பா இல்ல 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 உனக்கு உங்ககிட்ட நாங்க அதை தான் காப்பாத்தோம். சரியாப்பா அது எப்படி பாத்துட்டேன். பார்த்தது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு லெவலுக்கு மேல அது அப்படியே இருடா சான்ஸ் இல்லடா உடனே வந்துருவாங்க வந்து காலையில ஒரு 2 பேர் வரானுங்க. இப்ப நேரா வந்துட்டு இங்கேயே நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லங்க ரூட் தெரியல, கொஞ்சம் கூட்டின்னு போயிட்டு எங்க போகணுமோ கொஞ்சம் விட்டுருங்க. இல்லங்க போய் ரைட் எடுங்க, போயிடலாம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு. என்னடா சொல்றீங்க, கொஞ்சம் கூட்டு போய் விடுங்கப்பா அப்படின்னு. டைம் ஆயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு போனோம். இல்லப்பா ப்ளீஸ் தயவு செய்து எங்க நாங்க ஊருக்கு பூசு, எங்களுக்கு தெரியாது, தயவு செய்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த ராரிக்காரனை கூட்டிட்டு போறோம். எங்க பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராரி பின்னாடியே போறோம். ராரிக்காரன் ஒரு லெவல் மேல வர மாட்டேங்கிறான். ஐயோ இல்லங்க எங்களால இதுக்கு மேல வர முடியாது, நாங்க திரும்பி நாங்க ஊருக்கு போக வேணாமா, நாங்க போற வழியே மோசமான பாதை, நீங்க போயிட்டு ரைட்டு திரும்பிடுங்கிறாரு. அவர் வரல வர முடியாது. ஆனா நான் போல கேஸ் இந்த இதுல நல்ல வேலை நான் போல. மறுபடியும் நேரா போயிட்டாரு நம்ம கசின். எங்க தப்பிச்சு வந்தோமோ மறுபடியும் அங்கே போயிரு. நான் சொல்றேன் ரைட் எடுக்கணுங்கிறான். இல்ல நேரா தான் போகணும். மறுபடியும் பாதி தூரம் மேலே ஏறிட்டான். மறுபடியும் அப்பா சாமி அப்பா சொல்றப்பா சாமி எதுவுமே வேணா, நீ மறுபடியும் வண்டியை திருப்பு, அங்கேயே போய் நின்றுவோம் சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே நிக்கிறோம். தலையா வலிக்குது. மணி கரெக்டா 4. 3 பேர் ட்ரிபிள்ஸ்ல வந்தாங்கப்பா. 3 புனியவங்க வந்தாங்க. வந்துட்டு ஏன் சார் இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்பா பார்த்து கேட்க, இல்லப்பா நாங்க இல்ல வேர்த்தாவடி சும்மா வந்து நிக்கிறேன், வலி மாதிரி வந்துட்டோம், கூட்டிட்டு போய்ங்க ஊர் வெளில போய் விடுங்க. இல்ல சார் நேரா போங்க திரும்பிடுங்க, எங்களால வர முடியாது. என்னப்பா யாருமே வர மாட்டீங்கன்னா அப்ப யார் தான் வர்றது அப்படின்னு. இல்ல சார் ஒரு லெவல் ஆஃப் டைமுக்கு மேல நாங்க அந்த பக்கம் வரவே மாட்டோம். நேரா மேல போனாங்க கரடி இருக்குமா, புலி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்க இருக்கிறதுனால இல்ல சார் நீங்க அப்படி போகாதீங்க, இப்ப போய் திரும்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் நாங்க ரொம்ப அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி தயவு செய்து வந்து அந்த வழியை மட்டும் காட்டுப்பா அப்படின்னோன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா தூரம் நோக்கி வந்துட்டு அப்படி மேலே ஏறணும்னாக்கா மறுபடியும் அந்த குகை இப்படி யூட்டர்ன் பண்ணி காட்டாங்க, இப்படி யூட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், யூட்டர்ன் பண்ணிட்டு அப்பா அடி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒரு ரயில்வே கேட் வந்துச்சு. ஆனா அவங்க சொன்னாங்க 3 பேர் ட்ரிபிள்ஸ் வந்து சொன்னாங்க, ஒரு நேரா போங்க, திரும்பினோன்னு ரயில்வே கேட் ஒன்று வரும், தாண்டினோன்னு பெட்ரோல் பங்க் வந்துடும், முதல்ல டீசல் அடிச்சுங்க, தாண்டினோடனே ரூம் இருக்கும், ரூம்ல போய் தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு யூட்டர்ன் அடிச்சு ரயில்வே கேட்லாம் வந்துருச்சு. மறுபடியும் இறங்குறோம், மறுபடியும் டவுன்ல போகுது, மறுபடியும் காடு. எங்க அப்பா ரைட்டு நம்ம ஜோலி முடிஞ்சு இன்னைக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த காட்டை கொஞ்சம் கொஞ்சமா தாண்டினா காடனோட ஆம்பியன்ஸ் முடிஞ்சு ரோடு வந்துருச்சு. பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பங்க். முதல்ல போய் டீசல் ஃபுல் பண்ணுவோம், டேங்க் ஃபுல் பண்ணிட்டு டேங்க் ஃபுல் பண்றவங்க கேட்கும், என்னப்பா இது இப்படி இருக்கேப்பா சார், அந்த ரூட்ல யாருமே வர மாட்டாங்க சார், இப்போ தான் சார் அந்த ரூட்டே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாமே அனிமல்ஸ் தான் இருக்கும், கிராமத்தாலும் காலைல மட்டும் தான் போயிட்டு வருவாங்க, நைட்ல யாரும் வர மாட்டாங்க, 4 மணிக்கு மேலதான் கேரட் பூங்கிறதுக்காக வண்டியில வருவாங்கன்னு சொல்றான். ஓ அப்ப நம்ம பார்த்து அந்த 3 பேர் வந்து கேரட் பூங்க வரவங்க தான் சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், சரிப்பா ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு டவுன்ல ஒரு ரூம் காட்டினா. அந்த ரூம் இப்பயும் சூப்பர் ரூம், நாங்க எப்போ போனாங்க ஸ்டே பண்ணுவோம். அங்க போயிட்டு 3 பேர் பத்து தூங்கிட்டோம்ப்பா. தூங்கி நாளை அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறோம். ஹோட்டலோட ஓனர் வேற, ஓனர் வந்துட்டு என்ன சார் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு விடிய காத்தால வந்து ரூம் புக் பண்ணீங்க. ஆமா சார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு சார், நல்ல வயசு அந்த குகைக்குள்ள நீங்க போல, அந்த குகைக்குள்ள நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஆமா அந்த அந்த பாயிண்ட் வந்து எகிரி குச்சி நிறைய பேர் செத்து போயிருக்காங்களா மர்மமான முறையில இந்த ஐட்டம். அதுக்கப்புறம் உள்ள புலி இருக்குமா, கண்டிப்பா சிறுத்தை இருக்குமா, சீதா அந்த லெப்படா சம்திங் சொல்லுவாங்க சிறுத்தை, அது கம்பல்சரி இருக்குமா அந்த கோகுல. சார் நீங்க அந்த கோகுல உயிரோட போயிட்டு வந்தீங்க உட்காந்துருக்கதே பெரிய விஷயம் சார், ஆனா எங்களுக்கு அப்படியே தூக்கி அறிப்படுச்சு என்னையா சொல்ற அப்படின்னு. அந்த ஒரு அந்த நைட்டு அந்த மூமெண்ட் எங்க லைஃப்ல மறக்கவே முடியாது. அதை வந்து இவங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸ் மொட்டை மாடி சீரிஸ் பேய் கதை. ஆரம்பிக்கும் போது பயங்கரமா ஆரம்பிச்சோம், ராக்குடி காரிங்க மாதிரி மொத்தத்தையும் காலி பண்ண தூசி. இந்த மொட்டை மாடி சீரிஸ் இந்த எபிசோட் இத்தோட முடிவெடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய எபிசோட் வரும், நாங்க எடுக்க ட்ரை பண்றோம், நிறைய வேலை இருக்கு. சென்னை சீரிஸ் வேற ஆரம்பிச்சிச்சு, அந்த ஷூட் எடுத்துட்டு வந்துட்டோம். 1 by 1 பாப்பீங்க. நம்புறேன் இத ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னாக்கா நாங்க இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்ல அது இந்த லிங்க் அதுல தரோம். ஆமா அப்படி இல்ல சென்னை சீரிஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வரும், சென்னை சீரிஸ்ல இந்த வீடியோ லிங்க் வரும். இல்ல இந்த வீடியோல சென்னை சீரிஸ் லிங்க் மேல வரும். நீ செம்மையா குழப்பிட்டாலும் சென்னை சீரிஸ் வீடியோ பாருங்க, அதுதான் என் டார்கெட். எப்படிதான் சென்னை சீரிஸ் வீடியோஸ் பாருங்க. உங்களுடன் உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் ஷார்ட் ஃபுட் vlogs and team.